ஆராதனைக்குரிய கடவுள் நம் ஆண்டவர். இதோ நாம் ஆராதிக்கிற பொழுது, அவரை துதிக்கிற பொழுது, நான் துவக்கத்திலே சொன்னது போல நம்முடைய ஆவியை அவருடைய ஆவியால் நிறைத்து நம்மை பலப்படுத்துவார். எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த ஆவியின் துணை நமக்கு எல்லா சூழல்களிலும் வேண்டும். நம்ம உலகத்தில் போராடுறதுக்கு வேணும், குடும்பத்தில் போராடுறதுக்கு வேணும், நம்மளுடைய உடலை நம்ம எடுத்து போராடுறதுக்கு இந்த ஆவியின் துணை வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம நன்மை தீமை அறிய முடியும். இந்த குழந்தை சொன்னது போல் எது சாணி எது சாப்பாடுன்னு தெரியாமல் பல நேரம் நம்ம சாணியில் தான் பயணித்து கொண்டு இருக்கிறோம்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்களேன். இந்த ஆத்மா பலருடைய வாழ்க்கையில் ஒரு அவமானங்களை தாங்கி செல்கிறது. காரணம் அதுக்கு தெரியல, நம்மளால் கண்டுபிடிக்க முடியல எது பாவம், எது சாபம், எது ஆசீர்வாதம். அதனால தான் நம்ம எல்லாவற்றையும் நம்ம எடுத்துட்டு பின்னாடி நம்ம கஷ்டப்படுறோம். ஆகவே இந்த அருமையான வேளையில் அதையெல்லாம் நம்ம ஞானத்தோடு அதை கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பது தூய ஆவியானவர். அந்த ஆவியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆவியை வானத்திலிருந்து அனுப்பாவிட்டால் நான் எப்படி நிறைவடைய முடியும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கேட்கிறார். இதோ அந்த திருப்பாடல் ஆசிரியரை போல, பிதாவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், தந்தையை உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆராதனை பாடலில் இணைந்து பாடி ஆராதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம் அன்பு செய்கின்றோம். ஆதரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே,
மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். கணமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு விசை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சப்தம் உயர்த்தி துதிங்க. ஆண்டவர் உங்களை இப்போ பலப்படுத்துகிற நேரம், ஆவியானவர் உங்களுக்குள்ளே அருளப்படுகிற நேரம். அந்த திருதூதர்கள் இதோ அவர்கள் குடித்தவர்களை போல கதறினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. பார்க்கிறவர்கள் அப்படியாய் உணரும்படியாக அவர்கள் ஆவியில் நிறைந்த மகிழ்ச்சியோடு துதித்தார்கள். இதோ பார்க்கிறவர்களுக்கு எப்படி இருந்தாலும் அவர்கள் உள்ளம் ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தது. இதோ நீங்களும் உண்மையான அந்த ஆவியால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக உணர்ந்து துதிக்க ஆவியானவர் உங்களை இப்பொழுது துதிக்க அழைத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை மார்பிலே வைப்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம். செப ஆவியை எனக்குள்ளே ஊற்றுங்க தகப்பனே. தூய் ஆவியானவரே, ஜெபிக்கிற வரத்தை எனக்கு தாங்கப்பா. எனக்குள்ளே ஜெபத்தின் ஆவி குறைந்து விட்டது ஆண்டவர். இதோ என் இயேசு ஆண்டவர் ஜெபித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறேன். ஆனால் நான் ஜெபிக்க எனக்கு மனமில்லாமல் போகிறேன். இதோ ஆண்டவரே, ஜெப ஆவியை ஊற்றும் தகப்பனே. கண்களை மூடி கேளுங்களேன். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆவியானவரே, ஜெபத்தின் ஆவியானவர் நீங்க எனக்குள்ளே இறங்கி வார, என் ஆத்துமாவை நிரப்புங்க. எனக்குள்ளே வறண்டு கிடக்கிற, ஜெபிக்க முடியாமல் ஆண்டவரோடு பேசுகிற மொழியே ஜெபம், அந்த பேச்சை என்னால் தொடர முடியாமல், என் தெய்வத்தோடு நான் தொடர்பு கொள்ள முடியாமல் என்னை பிடித்து வைத்திருக்கிற எல்லா தீய கட்டுகளை உடைத்தெறிந்து எனக்குள்ளே ஜெப ஆவியை நீர் வைத்து ஆசீர்வதியும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆண்டவரே, நான் ஸ்தோத்திர பலி, நன்றி பலி, விண்ணப்ப பலியை ஆண்டவரே உமக்கு ஏறெடுக்கணும் தகப்பனே. அநேகருக்கு ஜெபிக்க என் உள்ளம் பேசுகிறது, ஆனால் நான் ஜெபிக்க மறந்து போகிறேன். ஆண்டவரே, ஜெபித்தால் என் வாழ்க்கை ஜெயமாய் மாறும் என்று எனக்கு தெரிகிறது.
ஆனால் நான் ஜெபிக்க முடியாதபடி தவிக்கிறேன். உம்முடைய வல்லமையின் ஆவியனை நிரப்பட்டும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோமா? ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆமாண்டவரே, உபவாசிக்க முடியல, உடலை ஒருக்க முடியல, உடலின் பாவங்களுக்கு இச்சைகளுக்கு நான் கட்டுப்பட்டு கிடக்கிறேன். அப்பா, இச்சைகளுக்கு அடிமையாகி கிடக்கிறேன். என்னுடைய இந்த கட்டுகளை நீர் உடைத்தறிவீராக ஆண்டவரே. என்னுடைய பாவ இயல்புகள், இச்சைக்குரிய தாகங்கள், உலகத்தினுடைய மோகங்கள் ஆண்டவரே, அவைகளை நான் எதிர்த்து நிற்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி பரிசுத்த வல்லமையின் ஆவியானவரே, பிள்ளைகளை நிரப்புவீராக. ஜெபத்தின் ஆவி பிள்ளைகளின் மீது ஊற்றப்படுவதாக. இந்த இடம் பிள்ளைகள் செபிக்கிற இடமாய் மாற்றப்படுவதற்காய் நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுடைய இதயங்கள் எல்லாம் உம்மை நோக்கி எழுப்பப்பட்டிருப்பதற்காக நன்றி. இந்த இடத்தில் இருக்கிற எல்லா தீமையின் அதிகாரங்களை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எங்களை பலவீனப்படுத்துகிற, எங்களை ஆண்டவருடைய வார்த்தைக்குள் செல்ல விடாமல் தடை செய்கிற எல்லா தீமையின் அதிகாரங்களை இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அடியவர்களாயிருக்கிற எங்களை, உடல் உள்ளம் ஆன்மா, எங்களை சார்ந்திருக்கிற எல்லாவற்றையும் இயேசுவினுடைய பாதத்திலே காணிக்கையாக்கி தூய ஆவியானவர் எங்களை நிறைத்து வழிநடத்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை குறித்து, நம்ம முக்கியமான காரியத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், ஒரு பாவம், அந்த பாவம்ன்ற வார்த்தையை அடிக்கடி நம்ம கேட்டிருக்கோம். பாவம், இந்த பாவத்திற்கு ஒரு ஹீப்ரு வேர்ட் அல்லது கிரேக்க வார்த்தையை தேடும்போது அங்கே என்ன அர்த்தத்தில் ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் சின் அப்படின்னா பாவம், தமிழில் பாவம்னு சொல்கிறோம். நமக்கு இதெல்லாம் புரியுது. அந்த வார்த்தையினுடைய மூல மொழிக்கு போய் பார்க்குற போது ஹமார்த்தியா, ஹமார்த்தியான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஹமார்த்தியா, இந்த ஹமார்த்தியான்னா இது கிரேக்க மொழியில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. புதிய ஏற்பாட்டில், அது புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட மொழியில் அது கொடுக்கப்பட்டிருக்கு, ஹமார்த்தியா. இந்த ஹமார்த்தியானா என்ன அர்த்தம்னு தேடும்போது, மிஸ்ஸிங் த மார்க், அடையாளத்தை இழந்து போகுதல், அதுதான் பாவம்னு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது இந்த பாவம் அப்படிங்கிறது என்ன செய்யுதுன்னா, அடையாளத்தை இழந்து போக வைக்குது. என்ன அடையாளம்? கடவுள் நம்மளை படைக்கும் போதே நமக்குள்ளே ஒரு இம்ப்ரிண்ட் வச்சுட்டார், அடையாளத்தை வச்சு விட்டார். அந்த அடையாளத்தை அது என்ன செய்யுது? இந்த பாவம் அழிச்சிருது. அப்போ இந்த பாவம் அழிக்கக்கூடிய அந்த அடையாளம் என்ன அப்படின்னா, கடவுள் அவருடைய சாயலில் நம்மளை படைத்தார், அவருடைய உருவில் நம்மளை படைக்கிறாரு. இதுதான் நம்ம பைபிளில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மனிதரை எப்படி படைக்கிறாரு? தொடக்க நூல் 1:26-27 நம்ம எடுத்து வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? 1:26-27, 26 அழகாக சொல்லியிருக்கோம். கடவுள் மானிடரை எப்படி படைத்தாராம்? கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். 2 வார்த்தை பாருங்களேன், நம் உரு நம் சாயல். அப்போ கடவுளுடைய உரு, கடவுளுடைய சாயலில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், உங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே இருக்கிறாங்க. பிரைஸ் எல்லாம். உடம்பு மாறி இருக்குது, உடல் மாறி இருக்குது, முகம் மாறி இருக்குது, கலர் மாறி இருக்குது,
ஆனால் உள்ளுக்கு இருக்கிற காம்போனண்ட் என்ன தான்? குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் என்னது? அதே தான். கார் கம்பெனிலெலாம் சொல்லுவாங்க, சார் பேர் தான் சார் வேறு, அதே அந்த கம்பெனியோடைய மெஷின் தான் சார் உள்ளே போட்டிருக்கான், அதே மிஷின் தான் சார் இதில் போடுறான் சொல்லுவாங்க. ஹுண்டாயில் இருக்கிறது தான் சார் கியாவில் இருக்குதுன்றான், இப்படி சொல்லுவாங்க. இப்போ உள்ளுக்கு இருக்கிற மிஷின் ஒன்று தான், வெளியில் இருக்கிற பாடி தான் வேறு வேறு டிசைனில் இருக்குது. அப்போ உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த காம்பனண்ட் என்ன? கடவுளுடைய உரு, கடவுளுடைய சாயல். இப்போ அந்த சாயலையும் உருவையும் சிதைக்கிறது தான் பாவம். அந்த அடையாளத்தை நம்ம மீட்டெடுக்கணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டார்கெட். இப்போ யார் இந்த அடையாளத்தை சிதைக்கிறதுக்கு அலோவ் பண்ணா? நம்ம தான் அலோவ் பண்ணோம், நம்ம தான் அலோவ் பண்ணுறோம். கடவுள் நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்துட்டார். எது பாவம் எது புண்ணியம் நீ தெரிஞ்சுக்கோ, நீ பார்த்து புரிஞ்சுக்கோ, நீ எது வேணுமோ எடுத்துக்கோ. நீரையும் நெருப்பையும் நான் உனக்கு முன்னாடி வச்சுட்டேன், சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்னாடி நான் வச்சுட்டேன். நீ எது வேணுமோ அதை எடுத்து பயன்படுத்தி. ஏன் கடவுள் நம்மளை பிடிக்க மாட்டாரா? கையை பிடிச்சி இழுத்துட்டு போக மாட்டாரா? போக மாட்டார். ஏன்னா அவர் சுதந்திரத்தோடு இருக்கிறார். அவருடைய சாயல் எப்படிப்பட்டது? சுதந்திர சாயல். அந்த சாயலை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. கொடுத்து விட்டு உங்ககிட்ட நான் ஒரு 500 ரூபாயை கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு, இங்கே வா, என்ன பண்ண போகிற? 500 ரூபாய்க்கு நான் ஒரு புடவை வாங்கலான் இருக்கேன். புடவே இல்லையா அவனுக்கு? வேறு ஏதாவது யோசி. இப்படியே நான் ஒன்று ஒன்றா மாற்றி விட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த காசை புடியா, நீங்கள் ஆளை ஒடியா. அதை தான் கடவுள் நம்மக்கிட்ட செய்கிறார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலை. நம்மளாக தான் டிஸ்டர்ப் பண்ணுவோம், அவர் டிஸ்டர்ப் பண்ணலை, விட்டுட்டார். யூ சூஸ். அதனால தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நீ தான் சூஸ் பண்ணணும். புனிதர்கள் சொல்கிறாங்க, த காட் ஹூ கிரியேட்டட் யூ வித்தவுட் யூ. கடவுள் உங்களை இல்லாமல் தானே உங்களை படைச்சார். த காட் ஹூ கிரியேட்டட் யூ வித்தவுட் யூ cannot சேவ் யூ வித்தவுட் யூ. புரியுதா? உங்களை கேட்காம தான் கடவுள் உங்களை படைச்சார். அதே கடவுள் உங்களை கேட்காம மீட்க முடியாது. அதனால தான் கடவுள் உங்களை இருகரம் விரித்து கூப்பிட்டுட்டே இருக்கிறார். இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய் இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே கூப்பிடுறார். அப்போது இந்த கடவுள் எதுக்கு கூப்பிடுறாரு? உன்னை நீ அறிந்து கொள். நீ எங்கெங்கே தவறி இருந்தீன்னா பரவாயில்ல, விட்டுடு. பாவம் செஞ்சுருக்கிறியா, அறிக்கை செய். பாவத்தை அறிக்கை செய்யணும். நிறைய பேர் நேராக சொல்லிக்கிறேன், நாளைக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன். அது பொய்த்தனம், அது உண்மை அல்ல. கத்தோலிக்கர்களுக்கு அது உண்மை அல்ல, மற்றவர்களுக்கு அது கொடுக்கப்படலை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் இதுதான். அந்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க கத்தோலிக்கிறா இல்லை, அப்போ ஏன் நீ அவங்க சொல்கிறது கேட்குற? அவர்களுடைய சட்டத்தை அவர்கள் சொல்கிறாங்க. அப்படியா? உங்கள் இதில் எப்படியா, எங்கள் இதில் எப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்போமே. அப்போ நம்ம ஏன் குழம்பி, ஏன் நமக்கு இந்த ஒரு அற்புதமான கொடை கொடுக்கப்பட்டிருக்குது? ஒரு தம்பி சொன்னாப்புல, கிறிஸ்தவர் அல்லாதவர், உங்களுக்கு என்ன ஃபாதர், கவலையே இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் பாவம் பண்ணிக்கலாம், போய் ஃபாதர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்கள் பாவத்தெல்லாம் கழிச்சு விட்ருவாங்க. அப்படிலாம் இல்லை. அதை தாண்டிய ஒரு அற்புதம் இருக்குது அதில். ஆனாலும் கடவுள் அதை மன்னிக்கிறார். எதற்கு? நீ ஓட வேண்டிய ஓட்டத்தை சரியாய் ஓடணும் இல்லையா? நம்ம இதை தானே பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி. செயல்பட வேண்டிய விதத்தில் நீ நன்றாய் செயல்படலைன்னா மிகுதியாய் அடிபட போகிற. அதற்கு உனக்கு பாவம் ஒரு தடையாக இருக்குது. ஒருவேளை பாவத்தில் விழுந்துட்டு, ஐயோ நான் அப்படி விழுந்துட்டேனே அப்படின்னு நீ தடையாக நின்றீங்கன்னா அந்த பாவம் உனக்கு தடையாக இருக்கக்கூடாது. அதனால தான் கடவுள் உன் பாவத்தை மன்னித்து உன்னை மீண்டும் அந்த ஓட்டத்தில் ஓட விடுறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ திட்டத்தோடு செய்கிறார் பாருங்களேன். ஏன்னா கடவுள் சொல்கிறாரு, கடவுளுடைய இந்த ஆத்மாங்கிறது அழியாத ஒரு ஆசீர்வாதம். இந்த உடம்புக்கு அழிவே கிடையாதுங்க. இந்த உயிருக்கு இந்த உடம்பு தான் அழியும், மண்ணுக்கு போகும். உனக்குள்ளே இருக்கிற இந்த ஆத்மாங்கிற அற்புதம் வெளியில் போகும். ஒன்று கடவுள்கிட்ட போகும், இல்லைன்னா பிசாசுக்கிட்ட போகும். ரெண்டே சாய்ஸ் தான். அங்கே 3வது ஒரு சாய்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னது? உத்தரிக்கை ஸ்தலம். பாஸ் ஆகிட்டீங்க, ஆனால் முழுசாக இன்னும் பாஸ் ஆகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 40 மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டீங்க, ஆனால் ரெக்குயர்மெண்ட் 70 மார்க் 60 மார்க் ஆண்டவர் வச்சுருக்காங்கன்னா அந்த மார்க்கை நீ ஃபுல்ஃபில் பண்ணணும்.
இப்போல்லாம் நம்ம பிள்ளைங்க ஃபெயிலாக போயிட்டாங்கனாக்க ஒரு பாடம் 2 பாடம் ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் ஒரு இது எக்ஸாம் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி உத்தரிக்க ஸ்தலம்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அங்கே அந்த ஆத்மாக்கள் உத்தரித்து மோட்சத்துக்குள்ளே போகும். பாஸ் ஆகிடுச்சு, ஆனால் மோட்சத்துக்குள்ளே போகிற அளவுக்கு பர்ஃபெக்ஷன் இல்லை, நிறைவு இல்லை. அப்போ அவங்க நிறைவை எட்டிட்ட பிறகு உள்ளே போகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள், நரகம். அதுதான் ஒன்று இந்த பக்கம் போவீங்க, இல்லைன்னா இந்த பக்கம் போவீங்க. 2 சாய்ஸ் தான் இருக்குது இப்போ. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, பைபிள் சொல்லுது சாலமோனின் ஞான நூல் 2:23, கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடவுள் எதுக்கு நம்மளை படைச்சாராம்? கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். அதான் மீண்டும் அதை நினைவுபடுத்துகிறாங்க. அப்போ நம்மளுடைய ஆத்மா அழியாது. உங்கள் கணவருடைய, மனைவியுடைய, பிள்ளைகளுடைய ஆத்மா அழியாது, அழிய முடியாது. அழிவுன்னு ஒன்று சொன்னால் அது நரகம், அதுதான் அழிவுன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அதுக்கு இறப்பு கிடையாது. இப்போது எப்படி நீங்கள் மனசுக்குள்ள கஷ்டத்தை, வேதனையை அனுபவிக்கிறீங்களோ அதே மாதிரி இறந்த பிறகும் உங்கள் ஆத்மா வெளியில் போய் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும். உங்களுக்கு அது ஓகேவா? என்ன சொல்கிறீங்க? உடம்பு ஒன்றும் அடி வாங்கலைங்க, உடம்புல எந்த அடியோ வலியோ இல்லை. ஆனால் மனசு வலிக்குது. வீட்டில் ஏதோ ஒன்று நடந்துருச்சு, ஒரு பொருளை இழந்துட்டோம், நபரை இழந்துட்டோம், அல்லது யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டாங்க, உள்ளுக்குள்ளே வலிக்குது இல்லை? மனசை போட்டு அப்படியே கொடை, நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டானே, நம்மளை பார்த்து இவன் இப்படி சொல்லிட்டாளே. அப்போ உள்ளம் வேதனைப்பட்டது இல்லை? இந்த வேதனை பல மடங்கு. ஏன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது யாரோடையும். இப்போது உங்கள் மனசு கவலைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய், ஆண்கள் கவலைப்படுறாங்க, என்ன பண்ணுவாங்க? போய் ஆண்கள் கவலையை போக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க? உடம்பு இருக்குது, ஹெல்ப் பண்ணுது. பெண்கள் கவலையை போக்கணும், என்ன பண்ணுவாங்க? டிவிக்கு முன்னாடி போய் உட்காந்துப்பாங்க. இல்லைன்னா, அக்கா உனக்கு விஷயம் தெரியுமா, இவனை கட்டிக்கிட்டதுலேருந்து நான் படுற பாடு இருக்குதேப்பா அப்படின்னு சொல்லி 10 பேர்த்துக்கிட்ட, அதை விட ஆம்பளைங்களுக்கு வேறு கேவலமே இருக்க முடியாது. 10 பேர்த்துக்கிட்ட போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லி மனசை ஆற்றிப்பாங்க. இல்லைன்னா டிவிக்கு முன்னாடி உட்காந்துருவாங்க, அப்படி சீரியல். அந்த 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 வெறுமையை இப்படி போக்கிக்கிறோம். உடம்பு இருக்குது, ஆனால் அந்த செத்த பிற்பாடு உடம்பு இருக்காது. நீங்கள் ஆறுதலை தேடி உங்கள் இப்போ கணவன் இறந்துட்டா மனைவிக்கிட்ட வராருன்னு வச்சுக்கோங்களேன். மனைவிக்கிட்ட நைட்டு வரார், அல்லது மனைவி இறந்துட்டாங்க, கணவனை தேடி வராங்க. என் வீட்டுக்கார்ட்ட போனால் என் வீட்டுக்கார் ரொம்ப அன்பு செஞ்சார், என்ன இல்லாமல் அவர் இருக்கவே மாட்டார் அப்படின்னு ராத்திரி நீங்கள் ஏங்க நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னா, வீட்டுக்காரு ஏம்மா இப்படி சொல்லாமல் போயிட்டேன்னு வரா? என்ன சொல்லுவார்? ஐயோ டே இவன் சுற்றி வரான். பேயின்னு தான் சொல்லுவாங்க உங்களை. யாரும் பொண்டாட்டி புருஷன்னா சொல்ல மாட்டாங்க, பேயின்னு சொல்லுவாங்க. சாமியாரே வந்தாலும், சாமியார் என்னன்னு தெரியல அலையிறாரு, பூசை வச்சு தள்ளி விட்டுருவோம். அடுத்த நாள் சாமியாரை நீங்கள் கூப்பிடுவீங்க, ஃபாதர் கொஞ்சம் மந்திரிச்சு விட்டு போங்க ஃபாதர். என் மந்திரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்தால விரட்டி விடுன்னு அர்த்தம். என் புருஷன் இங்கே வரக்கூடாது, என் பொண்டாட்டி வரக்கூடாது, எங்கே போகணுமோ. அப்போ எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு அதானே. அடுத்தது எங்கே போகணுமோ ஆத்மா போகணும், அதுதான் எதிர்பார்ப்பு. அப்போ அந்த எதிர்பார்ப்பை நீங்களே உணர்ந்து நீங்களே போயிட்டா நல்லது. நீங்கள் எங்களை ஏற்றுப்பாங்க அப்படின்னீங்கன்னா அது அந்த எதிர்பார்ப்பு நடக்கவே நடக்காது. அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்களுக்கு பாஸ் ஃபெயிலு மார்க் போடுறது யார்? நீங்கள் பாஸாக போகிறதும் ஃபெயிலாக போகிறதும் டிசைட் பண்ணுறது யார்? சொல்லுங்கம்மா. நீங்கள் தான். வெரி குட். நாம் தான் டிசைட் பண்ணுறோம். நான் நல்லது ஆசீர்வாதத்தை தொட்டேன்னா ஜெயிக்க போகிறேன், நான் தீமையை தொட்டேன்னா தோக்க போகிறேன். இப்போ ஆண்டவர் இதில் என்னத்தை செய்ய போகிறாரு? அவர் சொல்லுவார், நான் உனக்கு எல்லாத்தையும் வச்சுட்டேன்ப்பா, நீ தானே சூஸ் பண்ண இது. அப்போ நம்மளால் கடவுள்கிட்ட போய் ஆர்கியூ கூட பண்ண முடியாது. ஆத்மா அப்படியே தலை குனிஞ்சு நின்றுடும், பேச்சே கிடையாது அங்கே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போவே உன்னை காப்பாற்றிக்கோ, இன்றே மீட்பு நாள். பார்த்தீங்களா? இன்றே மீட்பு நாள். அப்போ நம்ம மீட்பை நோக்கி போகும்போது என்ன செய்யணும்? உடனே கோயிலில் போய் ஜெபம் பண்ணணும், ஜெபமால ஓகே, அது ஒரு பக்கம். ஜெபம் என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஜெபம் என்பது ஒரு மொழி, கடவுளோட நம்ம பேசுகிற ஒரு லாங்குவேஜ். அது இல்லாமல் ஆண்டவர்கிட்டேருந்து நீங்கள் மெசேஜை வாங்க முடியாது. அதனால் ப்ரேயர் உங்களுக்கு முக்கியமாக இருக்கணும்.
அதை இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். இப்போ இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு வர விஷயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது செயல்பாடு. கடவுள் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாரு? மீகா 6:8 வாசிங்க பார்ப்போம். மீகா புத்தகம் 6:8 என்ன சொல்லுது பாருங்க. ஓ மானிடா, நல்லது எது என ஆண்டவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே. நல்லது எது என ஆண்டவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் காட்டுவதில் நாட்டம் கொள்வதையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு மனத்தாழ்மையோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? பாருங்க, 3 காரியம் கேட்கிறார். கடவுளுக்கு முன்னாடி நீ நேர்மையாயிரு, இரக்கம் காட்டு, கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு இரு. 3 காரியம் பாருங்க. செயல்பாடு எல்லாமே செயல்படுகிற அடையாளம். அப்போ நம்ம இன்றைக்கி செயல்பாட்டை குறித்து தான் பேசிகிட்டு இருக்கிறோம். போராடுவதற்கு கடவுள் பலன் தராரு. நம்ம கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது எல்லாமே இதுதான். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ளணும்னா என்ன? ஜெயிக்கணும், அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துவின் பக்கம் நீ நிற்கணும். அதான் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்வது. எல்லோரும் இன்றைக்கி பாலிடிக்ஸில் இருக்கிறாங்க. ஒரு பார்ட்டியில் போய் நின்றுக்கிட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க அந்த தலைவனை. ஜெயிக்க வச்சா என்ன ஆகும்? அவர் பக்கம் நிற்பார். அவர் தலைவர் இவர் பக்கம் நிற்பார். இவனுக்கு நமக்காக உழைச்ச தொண்டன் பாவேன், இவனுக்காக நான் நிற்பேன். அப்போ கிறிஸ்து நீங்கள் அவரை ஆதாயமாக்கி கொள்ளும் போது அவர் உங்களுக்காக நிற்பார். அதுக்கு தான் வலப்புறத்தில் உட்கார்ந்துருக்கிறார். எதுக்கு உட்கார்ந்துருக்கிறாரு? நீங்கள் தந்தை இடத்துல போகும்போது உங்களுக்காக சாட்சி சொல்ல போகிற, உங்களுக்காக பரிந்து பேச போகிற ஒரே ஒரு வல்லமையுள்ள கடவுள் யார்? அங்கே மகனாகி இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார். எப்போ கொண்டாடுறது? இயேசு வந்தால் தானே கொண்டாட முடியும். இயேசு வந்தவர்கள் கொண்டாடுவாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது ஆண்டவர் இன்னைக்கு 2 காரியத்தை நமக்கு உணர்த்துறார். இந்த பாடலை பாடுவோம். இயேசு ராஜா என்ன அடையாளப்படுத்துகிறாருன்னு பாருங்கள். 2 காரியம் சொல்கிறார். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்கிறவர்கள் தூய்மையை நோக்கி பயணிக்கணும். கிறிஸ்துவை நான் ஆதாயமாக்கிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 காரியத்துக்குள்ளே நம்ம பயணிக்கணும். அது என்ன? உங்களை தூய்மையை நோக்கி பயணிக்கணும். 2வது இயேசுவின் சீடத்துவத்தில் பயணிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாடலை பாடுவோமா? எல்லோரும் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எல்லாம் நிறைவாக்குவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்போ இயேசு ராஜா சொல்றாரு, ஆண்டவர் கூப்பிடு, குரல் கொடுத்தா அவர் நம்மக்கிட்ட கேட்குறாரு. இப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு குரல் கொடுத்து பேசுகிறார், இந்த பைபிள் வழியாக பேசுகிறார். அதனால தான் இன்றைக்கி ஊழியர்கள் அனுப்பிச்சி வைக்கிறார். பவுலடியாரிலேருந்து இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த இறைவார்த்தை பணியை செய்கிறாங்கன்னா அறிவிக்கப்பட்டால்தான் உங்களுக்கு கேட்கும், அறிவித்தால்தான் உங்களுக்கு இறை செய்தி வந்து சேரும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த 2 அடையாளத்துக்குள்ளே நம்ம பயணிக்கணும். ஒன்று கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்ட தூய்மையை நோக்கி பயணிப்பது, கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள சீடத்துவத்தில் பயணிப்பது. 2 விஷயம் பாருங்கள். நீங்கள் தூயவராயிருங்கள். 1 பேதுரு 1:16 சொல்லுது பாருங்களேன். பேதுரு அவருடைய கடிதத்தில் சொல்கிறாரு, 1 பேதுரு 1:16, நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவன். பாருங்களேன், 1 பேதுரு 1:15 கூட, உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராயிருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். எங்கே தூய்மை உள்ளவராக இருக்கணுமா? நடத்தையிலெல்லாம். பார்த்தீங்களா? அப்போ நம்ம செய்கிற எல்லா செயல்களிலும் ஒரு தூய்மைங்கிற ஒரு கான்செப்டு உள்ளுக்குள்ளே இருக்குது. நம்ம தூய்மைன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்? நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வரணும் கோயிலுக்கு, இதுதான் தூய்மை. இமீடியட்டாக நம்ம புரிஞ்சுக்கிறது இதுதான், அது ஓகே. ஆனால் தூய்மைங்கிறது அதை தாண்டி இருக்கிற ஒரு அற்புதம். அடுத்தது பாருங்கள், ஆண்டவர் 1 பேதுரு 2:9 நம்ம நேற்றுலேருந்து வாசிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? தூய மக்களினம். 3வது விஷயம் பார்க்குறோம் இல்லையா? தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம். 3வது தூய மக்களினம். பார்த்தீங்களா? அப்போது தூய மக்களினம்னா என்னத்தை அவர் சொல்கிறாரு, இதையும் நம்ம பார்க்கணும். இப்போ எந்தெந்த இடத்துலலாம் இந்த தூய்மை, தூயவராயிருங்க இந்த அழைப்பு வரதை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ பாருங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் பைபிளில் இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள். 1 பேதுரு 1:2 பாருங்கள். 1 பேதுரு 1:2, 1 பேதுரு, அருளும் அமைதியும் உங்களிடம் பெருகுக, தந்தையாம் கடவுளின் முன் அறிவின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும், அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும் நீங்கள் தூய ஆவியாரால் இறை மக்களாக தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ தெரியுதா கடவுள் எதுக்கு உங்களை இறை மக்களாக தெரிந்தெடுத்திருக்கிறாரு? அவருடைய பிள்ளைகளாக எதுக்கு தெரிந்தெடுத்தாரு? வீடு மேலே வீடு, மாடி மேலே மாடி, காரு மேலே காரு, சொத்து மேலே சொத்து, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய அதே அடையாளத்தை நாமளும் வச்சுக்கிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கணும். படிப்பு படிப்பு படிப்பு, நல்ல அறிவை சேர்த்துக்கிறேன், அதன் வழியாக காசு வருது, அதன் வழியாக என் பெருமை பறகுது, இதுதான் அடையாளமா? கடவுள் கேட்குறது வேற. எதுக்கு கடவுள் உங்களை இறை மக்களாக தெரிந்து கொண்டார் அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும். பாருங்க, ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு அடையாளத்தை கடவுள் இந்த இடத்துல வைக்கிறார். தூய்மைங்கிறதுனுடைய ஆழமான நிலையை இந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறார். இன்னொரு பக்கம் பாருங்க, சீடத்துவம். இயேசுவோடு நடந்தவர்கள், இயேசுவோடு இருந்த 12 பேர் மட்டுமல்ல, இயேசுவோடு நடந்தவர்கள் மட்டும் சீடர்கள் அல்ல. இங்கே யோவான செய்தி 13 பார்க்குறோம். 13, 14, 15 சொல்லுது பாருங்க. ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். சீடர்களுக்கு கடவுள் முன்மாதிரி காட்டுறாரு. பார்த்தீங்களா? அப்போ யாரெல்லாம் சீடத்துவத்தில் இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ, இந்த அணுகுமுறை இயேசு செய்ததை செய்கிறவர்கள் சீடத்துவத்தில் நிற்கிறாங்க.
இயேசு கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு, என் சீடராக இருப்பவர் என்ன செய்யணும்? அவருடைய சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னாடி வரணும். 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுது பாருங்க. சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடைமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. அப்போ சிலுவையை தூக்கிக்கிட்டு வா சீடனே, நீ சிலுவையை தூக்கிக்கிட்டு என் பின்னாடி வான்னு சொன்னாருன்னா, அப்போ இந்த மடைமை என்று உலகம் கருதுவதை நீ எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் பாருங்க. லூக்கா செய்தி 14:27 ஆண்டவர் சொல்றாரு, தன் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடரா இருக்க முடியாது. லூக்கா 14:33 உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடரா இருக்க முடியாது. லூக்கா 14:26 என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராக இருக்க முடியாது. அப்போ எதெல்லாம் சீடத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிறார் ஆண்டவர். அப்போது இன்னைக்கு இந்த சீடத்துவத்துக்குள்ளே நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட சீடத்துவத்தை கடவுள் விரும்புகிறார்? 2 காரியம். தூய்மை, சீடத்துவம். சீடத்துவத்தினுடைய அடிப்படை விஷயம் என்ன? சிலுவையை தூக்கிக்கிட்டு வருது அப்படின்னா என்ன? துன்பத்தை தாங்கி செல்லுதல். இன்றைக்கி தூய்மையினுடைய அடையாளம் என்ன? நம்ம நினைக்கிற மாதிரி தூய்மைன்னா குளிச்சுட்டு செண்டு போட்டுட்டு வரதில்லை. இல்லை, தூய்மைங்கிறது பாடுகளை உள்ளடக்கியது, துன்பங்களை உள்ளக்குள்ளே வச்சுருக்குது. இப்போ இயேசுவை நம்ம தூயவர் தூயவர் தூயவர்னு பூசையில் பாடுறோம்ல, எந்த செயல் இயேசுவை தூயவர்னு பாட நம்மளுக்கு அழைப்பு விடுக்குது? இயேசு நிறையா செய்தார். எதை பார்த்து இயேசுவை தூயவர்னு நம்ம பாடுறோம்? இயேசு தொழுநோயாளரை குணப்படுத்தியதையா? இயேசு முடமானவனை எழுப்பி நடக்க வச்சார், அதை பார்த்தா? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார், அதை பார்த்தா? மலையில் அவர் தோற்றம் மாறினார், அதை பார்த்து இயேசுவை தூயவர்னு சொல்கிறோமா? எதை பார்த்து தூயவர்னு சொல்கிறோம்? கல்வாரி மலையில் அவர் பாடுகள் பட்டார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் இயேசுவை தூயவர் என்று அழைக்க நமக்கு கற்றுக் கொடுக்குது. இப்போ இந்த வழிபாடு முடிகிற போது குருவானவர் ஜெபிப்பமாகனு ஒரு ஜெபம் பாடுறாரு இல்லைங்களா? அந்த மாண்பியர் பாடினதுக்கு பிறகு அந்த ஜெபத்தை கேட்டிருக்கீங்களா? இந்த நற்கருணை எதனுடைய அடையாளம்? நற்கருணையினுடைய அடையாளமே பார்த்தீங்கன்னா பாடுகளை நினைவூட்டுகிற அடையாளம். நீங்கள் இந்த நற்கருணையை உங்ககிட்ட கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா கிறிஸ்துவின் திரு உடல் அப்படின்னு தான் கொடுப்பார். அப்போ இந்த இந்த உடல் உங்கள் கையில் திருவுடலாக கொடுப்பதற்கு எங்கே தகுதி பெற்றது? இயேசு உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பா, என் பாடியை கொடுப்பா அப்படின்னு சொன்னாரா? இல்லை, அதை தகுதியாக்குறார். எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய உடலாக உடைத்து கொடுக்குறாருன்னா எங்கே அவர் உடைக்கப்பட்டார்? கல்வாரி மலையில். கல்வாரி மலையில் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய உடல் எல்லோருக்கும் பகிரக்கூடிய ஒரு ஆற்றலாக மாற்றப்பட்டது. அந்த இடத்துல தான் இயேசு தூயவர் என்று அறிக்கை செய்யப்படுகிறாரு. அந்த அடையாளம் நற்கருணை தூயதுன்னு நம்ம சொல்கிறோம். தூய்மையின் அடையாளம்னு சொல்கிறோன்னா அது கல்வாரி பாடுகளின் அடையாளம். இதைத்தான் குருவானவர் அந்த இடத்துல சொல்கிறாரு, இறைவா, இந்த தூய அருள் அடையாளத்திலே எங்களுக்கு உமது பாடுகளின் நினைவை விட்டு சென்றீரே. பிரைஸ் தி லார்ட். என்னத்தை விட்டு சென்றீர்? பாடுகளின் நினைவை விட்டு சென்றீர். அப்போ நற்கருணை வாங்குகிற பிள்ளைகள் எல்லாம் எதுக்கு நற்கருணை உங்களுக்கு கொடுக்குறாங்க? ஒரு கிராமத்துல எல்லாம் போய் இப்போ ஒரு கிராமத்தில் பூசை வச்சோம், அப்போ குடிச்சிட்டு ஒருத்தன் வாங்குறான். இவனுக்கு நன்மை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கக்கூடாது. நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. அவன் ஒரு அரை விட்டானா நான் விழுந்துருவேன். நீங்கள் இங்கே தைரியமாக சொல்லிட்டீங்கல்ல, அங்கே ஊரே சுற்றி நிற்கிது. அவன் இப்படி நிற்கிறான் நடுவில். இத்தனைக்கும் அவர் ஊர் தலைவர் வேற. நான் ஒரு ஆள் பூனைக்குட்டி மாதிரி நடுவில் நிற்கிறேன். ஊரில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்கல்ல, அவங்க வாடா அவங்க என்ன நீ பிடிச்சிட்டு வந்து ஒரு 10 பேர் வரலாம்ல, யாருமே வரல. எல்லாருமே எதாக இருந்தாலும் சாமியார் பார்த்துக்கட்டும்,
வாங்கினாலும் சரி, கொடுத்தாலும் சரி. கொடுத்தாலும்னா நன்மையை கொடுத்தாலும் சரி, வேறு கொடுக்கறதில்ல. நம்ம என்னத்தை கொடுக்க முடியும்? பாருங்கள், நான் கொடுத்துட்டேன். ஆண்டவரே அடி வாங்கலாம் முடியாதுப்பா. பாருங்கள், அவன் கையில் வைக்கிறேன். அவன் வாங்கிட்டு அப்படியே கொண்டு போகிறான். நான் சொல்கிறேன், வாப்பா அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது, வாயில் வை அப்படிங்கிறேன். நீ யார் சொல்கிறதுக்காதா? நான் வீட்டில் போய் சாப்பிடுவேன். இவர் கறி வாங்கிட்டு போகிறாரா அவர்? வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள். நான் சொல்கிற இந்த ஜென்டில்மேனெல்லாம் இதை மாதிரி ஒருத்தர் இல்லை, இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் 10-20 இருக்கும். நம்ம ஊரில் கூட இருப்பாங்க. அப்போது இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் கேட்டகிசம் கொடுத்து தானே கூட்டிகிட்டு வரோம். இவங்களுக்கு சரியான ஒரு தளம் அமைக்கப்படாமல் இவங்கெல்லாம் சும்மா இப்படி வாங்கிட்டு போனவங்க. நிறைய பேர் கேட்டகிசத்துக்கு அனுப்புறதில்லை பிள்ளைகளை. திருமுழுக்கினுடைய ஆற்றல் என்னன்னு புரியல, எதுக்கு இந்த நற்கரணை வாங்குறோன்னு தெரியல. திடீர்னு நின்றுட்டு என் பிள்ளைக்கு நன்மை கொடு, நான் இந்த பங்கு இந்த மாதிரி புத்தகம் வச்சுருக்கேன் பார். எங்கேம்மா போனால் ஒரு வருஷமாக கேட்டகிசத்துக்கு வரல, ஒன்றுமே வரல அப்படின்னாக்கா, இந்த பாருங்க நீங்கள் பார்த்து கொடுங்க சாமி, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகும். மிரட்டுறது பாருங்கள், இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது பங்கில். நாங்கள் இதெல்லாம் வெளியில் சொல்கிறது இல்லை. எல்லாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லா பங்குலையும் இருக்குது. இது சாமியார் பங்குல இருக்கும் போல இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. என் பங்குல மட்டும் இல்லை, எல்லா பங்குலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் அந்த குழந்தைக்கு தகுதியான அது என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் தானே நீங்கள் போய் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. நான் எல்லா புதுநன்மைக்கு கொடுக்குறப்ப இந்த சின்ன பிள்ளைகளை சிரிக்க வைக்க ஒரு காரியம் சொல்லுவேன். ஒரு இடத்துல புதுநன்மை கிளாஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த வழியாக பிஷப் இப்படி போனார். சரி அப்படியே பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்த்து போகலாம் உள்ளே விட்டார். பார்த்தா பிள்ளைங்களாம் இருக்குது. என்னப்பா அப்படின்னு, நாளைக்கு புதுநன்மை. அப்படியா அப்படின்னு ஒருத்தனை எழுப்பி கேட்டார் பிஷப். நற்கருணையில் யாரா இருக்கிறா அப்படின்னாரு. அவன் அந்தோனியார்னு சொல்லிவிட்டான். பிஷப்புக்கு கோவம் நாளைக்கு நற்கருணை கொடுக்க போகிற என்னையா நான் அந்தோனியாருங்கிறான்னு சாமியாரை முறைச்சார். சாமியார் சிஸ்டரை முறைக்கிறாங்க. சிஸ்டர் ஒன்று அப்படியே அப்புறம் அவனை அப்படியே ஃபாதர் பண்ண வரை இருக்குப்பா, காதை திருவி உங்கள் அப்பனை கூட்டிகிட்டு வர அப்பனை அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். போயிட்டு அவங்க அப்பாட்ட சொன்னான், அப்பா நற்கருணை யார் கேட்டாங்க, நான் அந்தோனியார்னு சொன்னேன், ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்பா, காதை திருவி என்னையும் உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லிக்கிறார். அப்பா பார்த்தாரு, ஐயோ பந்தல் போட்டுட்டேன், பத்திரிக்கை கொடுத்துட்டேன், வசூலுக்காக வெயிட் பண்ணுற நேரத்தில் இவன் குழப்பிடுவான் போல இருக்க அப்படின்னு, சரி வா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் ஃபாதர் என்ன பார்த்தார் அப்படின்னு, என்னையா நாளைக்கு நற்கருணை எவ்வளோயா பாடம் சொல்லி கொடுத்து இவன் என்னையா பிஷப்புக்கு முன்னாடி இப்படி சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டாயா அப்படி. உடனே அப்பா பெருமூச்சு மேமூச்சு கீமூச்சு வாங்கினார். போட்டார், திடீர்னு 2 அடியை போட்டார். எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் நற்கருணையில் ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க. முடிஞ்சிச்சா கதை? சாமியாருக்கு மேலே பேசுவாரா? பாருங்க, நமக்கு புரியல, நமக்கு நம்மளுடைய மறையை குறித்து புரியல. அதனால தான் யாராவது ஒருத்தர் வெளியிலேருந்து எதையாவது ஒன்று சொன்ன உடனே அது எப்படி அன்னிமரியாதை வழிபடுறோம், ஆமாம் சிலை வழிபாடு. இப்போ தேவ பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு தான் குழம்பி போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. நம்ம திருப்பி நம்ம பாடம் சொல்லி இது நம்ம வீட்டு பாடம், அடுத்தவங்க வீட்டு பாடத்தை கொண்டுட்டு நம்ம வீட்டில் சொன்னாக்கா அது எடுபடாது. பாருங்களேன், அப்போ நம்ம யோசிக்கணும் பிள்ளைகளை. அப்போ இந்த நற்கருணையினுடைய அடையாளம் என்ன, ஆழமான புரிதல் என்ன, புரிந்து கொள்ளணும். இந்த நற்கருணை நமக்கு பலன் தரும் மருந்துன்னா எதுக்கு பலன் தருது? வயிற்று வலி சாமி, வயிற்று வலி அனுப்பா, நன்மை கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். சில பேர் சொல்லுவாங்க, இது நன்மை வாங்கிட்டேன்னா நான் சுகம் அடைஞ்சிருவேன். ஓகே, சுகம் அடைய ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரு. எதுக்கு கொடுக்குறாரு? சுகத்தை வாங்கிக்கிட்டு திருப்பி போய் நம்ம உலகத்தில் உட்காந்து டிவி பார்க்கவா? ஆண்டவர் எதற்கு இந்த ஆன்ம உணவு கொடுக்குறாரு அப்படின்னா, உன் ஆன்மா மன உறுதியோடு பலனாக இருந்து துன்பத்தை தாங்கி நடந்து செல்லணும். பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், துன்பத்தோடு என் பின்னாடி வா, சிலுவையை சுமந்து கொண்டு வா. இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கப்பட்டவங்க துன்பம் வேண்டான்னு யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையாக இருக்க முடியாது, வெளியில் போயிடுங்க, அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துவிற்கு பின்னாடி நான் நிற்கணும்னு சொன்னால், நீ துன்பங்களை தாங்குகிற சாட்சியாக நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கு. கத்தோலிக்க திருச்சபையில் இந்த சீடத்துவம் சிதைக்கப்படுது, இந்த நற்கருணைக்கான அழைப்பு சிதைக்கப்படுது. அதை தான் நாங்கள் முன்னாடியே சொன்னேன். எல்லாம் ஸ்பிரிச்சுவலைசேஷன், எல்லாமே ஒரு 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 ஃபேக் ஸ்பிரிச்சுவலைசேஷன். எல்லாம் ஆன்மீகத்தில் கொண்டு வா, பக்தியாயிரு போதும், உட்காந்து ஜெபி போதும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி? செயல்பாடு யார் செய்கிறது?
எதுக்கு இந்த நற்கருணை ஆண்டவர் கொடுக்குறாரு? தீமையை தகர்த்தெறிய, அடிமைத்தனத்தை ஒடிக்க ஆண்டவர் உன்னை அனுப்புகிறாரு. அப்போ எல்லாம் நான் வந்து தீமைக்குள்ளேயே கிடப்பேன், நற்கருணை வாங்கிப்பேன். நான் குடும்பத்துக்குள்ளே பிளவை ஏற்படுத்துவேன், நற்கருணை வாங்கிப்பேன். நான் கணவன் மனைவி ஒன்றிப்புக்குள்ளே நிற்க மாட்டேன், நான் வேறொரு தொடர்பில் இருப்பேன், நற்கருணை வாங்கிப்பேன். யோசித்து பாருங்களேன். அப்போ நம்ம கடவுள் நம்முடைய பலவீனத்தை மன்னிக்கிறாரு, ஆனால் பலவீனத்தை நியாயப்படுத்துகிற மனநிலையை அவர் தண்டிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் இந்த சிலுவை பற்றிய செய்தி இன்னைக்கு சொல்கிறாரு பாருங்களேன். ஒரு சீடத்துவத்தினுடைய அடையாளம் அவருடைய அந்த பாடுகளில் நீங்கள் பங்கேற்கக்கூடியதாக இருக்கணும். எல்லாருக்கும் ஆசை இருக்குதுங்க. இன்னைக்கு வாசிக்கப்பட்டது, உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம். பார்த்தீங்களா? இதைத்தான் நான் இன்னைக்கு பவுலடியார் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இன்னைக்கு பவுலடியாருடைய வார்த்தையில் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 6:12 முதல் வாசிக்கப்பட்டது. முதல் வரி இதுதான் வாசிக்கப்பட்டது. உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம், சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். இந்த உடல் சாவுக்குரியதாக இருக்கிறது, அதனால் இதுக்கு மேலே ஆட்சி செலுத்தக்கூடாது. உடலின் மீது ஆட்சி செலுத்துச்சுன்னா அது ஆன்மாவையும் அமுக்கிடும், ஆன்மாவை மறைச்சிடும். அதனால தான் சொல்கிறோம், உடலின் இச்சைகளுக்கு. இச்சைனாலே நம்ம உடனே நினச்சிக்கிறோம் இச்சைனா கெட்டது. பார்க்குறீங்க கண்ணில் கலர் கலராக தெரியுதா? கலர் கலராக தெரியுதா? எல்லாம் பார்த்தா பெயிண்ட் எல்லாம் கலர் கலராக தெரியுதா? லைட் எல்லாம் தெரியுதா? என்ன ஒன்றுமே தெரியுது போல இருக்கு, தெரியுதா? இது இச்சை, கண்ணில் பார்க்குறது. செல்ஃபோனை பார்த்தோன்னையும் கலர் கலராக தெரியுதா? நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம்ல, தெரியுதா நமக்கு? அதெல்லாம் நல்லது தானே, அது பார்க்கும்போது தெரிகிறது. அது இச்சை. சாப்பிட்றீங்க, சுவை தெரியுதா? சுவையெல்லாம் சாப்பிட்டா புளிப்பு காரம் எல்லாம் தெரியுதில்ல, அது இச்சை. காதில் கேட்குறீங்க, பாட்டு கேட்குறீங்க, ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கேட்குதா? அது இச்சை. இதெல்லாம் கடவுள் வச்சு தான் இந்த உடம்பை வச்சிருக்கிறார். ஒரு ஆண் பெண்ணை பார்க்கும்போது ஒரு 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 உணர்வு வருதா? பால் உணர்வு வருதா? ஒரு பெண் ஆணை பார்க்கும்போது, ஒரு ஆண் பெண்ணை பார்க்கும்போது வருதா? வருதா வரலையா? வருதா? வரலன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். வருதா வரலையா? வருது வருது, எல்லாம் வராமல் இருக்கு. கல்யாணம் ஆனாலும் வரும். எப்போ நிற்கும்? கட்டையில் போனாலும் வரும். செத்த பிற்பாடு, செத்து 3 மணி நேரமாக 4 மணி நேரமாக சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த உடலில் இருக்கிற பேஷன், அந்த செக்ஷுவல் பேஷன் குறையுமா, சாவுமா. ஒரு யூடியூப்பில் பார்த்து, யாருப்பா ஆயுதம்லாம் எடுக்கக்கூடாதுப்பா, என்னப்பா அது, எதாச்சும் பேசி தீர்த்துக்கலாம்ப்பா. ஒரு ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்கிற ஒரு டாக்டர் ஒருத்தவங்க பேசுகிறாங்க யூடியூப்பில். அவங்க சொல்கிறாங்க, இறந்தப்போ அந்த உடம்பு க்ளீன் ஷேவ் பண்ணியிருந்தாரு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாடி வந்து சேரும்போது 1 நாள் 2 நாள் ஆகிடும். ஆனால் பார்த்தா முடி வளர்ந்துருக்குமா. இறந்து முடி வளருதான் பாடியில். அப்போனா உயிர் தான் இல்லையே ஒழிய, இந்த ஜீன்ஸுக்கெல்லாம் உயிர் இருக்குது. அது கொஞ்சம் நேரம், ஒரு சில மணித்துளி, ஒரு சில மணிகள் நேரங்கள் அந்த அது கடந்து போகுது. ஃபார் ஹவர்ஸ் இட் கோஸ். பாருங்களேன். அதனால் நம்ம இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. இந்த இச்சைகள் சரியாக தப்பா? இப்போ நமக்கு சாப்பிட்றோம், சுவையே தெரியல. ஒரு ஆண் பெண்ணின் மீது ஈர்ப்பு, ஆணுக்கு பெண்ணின் மீது ஈர்ப்பு, பெண்ணுக்கு ஆணின் மீது ஈர்ப்பு இல்லை. உலகம் உருவாக்க முடியுமா? ஒன்றுமே வராது. எல்லாம் அப்படியே நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், அப்படி போய்டும். இப்போ பாருங்கள், கடவுள் எல்லாத்தையும் திட்டத்தோடு வச்சுருக்கிறாரு. இப்போ இந்த பிசாசு கடவுள் எதெல்லாம் நன்மைக்கு கொடுத்தாரோ அதையெல்லாம் பயன்படுத்தி தான் பிசாசு எழுந்திரிச்சு நிற்கிறான். இப்போ நீ வந்து கண்ணில் பார்க்குறீல்ல, நல்லா பாரு, நல்லா பாரு, உத்து பாரு. மிஸ்டு காலில் வருதுங்க பெரிய ஆபத்து. திடீர்னு ஒரு மிஸ்டு கால் வருது, அது உன் கால் தெரியலன்னா விட்டுடு. நம்ம எடுத்து, ஹலோ யார், நீங்கள் யாருங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, உங்களை நான் பார்த்துருக்கேன், உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஒருத்தன் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டான். எங்கள் அம்மாவுக்கு 70 வயசு. எங்கள் அம்மா வாய்ஸு ஃபீபிளாக இருக்கும். உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னா, நான் கிளவிடா வைடா அப்படின்னா. இப்படி தான் ஆரம்பிக்கிறது. உங்கள் வாய்ஸ்
அப்படியா? ஒரு ஆனந்த சிரிப்பு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் மிஸ்டு காலில் ஆரம்பிக்கிற உறவு பாருங்கள். நான் உங்களை 2 வருஷமாக பார்த்துட்டே இருக்கிறேன். எனக்கு தெரியாமலா? எங்கேருந்து பார்க்குறீங்க நீங்கள்? பாருங்க, இச்சை பார்த்தீங்களா? அப்படியே ஆரம்பமாகி அதை வீட்டையே 2 ஆக்கிடும். பாருங்கள், பைபிள் நம்ம சமூகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம்ல. பிரியாணி விற்கிறவனுக்காக பிள்ளைகளை கொண்ட கதையெல்லாம் நம்ம மறக்க முடியுமா? அப்போ பாருங்கள், பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, இந்த இச்சை நல்லது, கடவுள் நன்மைக்கு தான் கொடுத்தாரு. அதை நாம் தீமைக்கு அந்த இச்சை நம்ம அடிமையாக்கி வச்சுருது. அதை தான் பாவம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பாவம்னு சொன்னோன்னே போய் 2 பாவத்தை சொல்லிட்டு வந்து, ஐயோ இந்த பாவம் போகவே மாட்டேங்குது, எப்படி போவோம்? அது போகாது. அதை எதிர்த்து போராட வேண்டியது என்னுடைய கடமை. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம பாவ சங்கீதத்தில் ஒரு தயாரிப்பில் ஒரு வார்த்தை வரும், பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகு. என் நாட்டை பேசினா எனக்கு தொல்லை வருதுன்னா தட்டி விட்டு போ. பேச முடியாது, எனக்கு வேலை கிடக்கு, வச்சுட்டு வேலையை பாரு, கட் பண்ணு, அந்த சூழலை கட் பண்ணு. அந்த பக்கம் போனால் நான் குடிப்பேன், அந்த பக்கமே போவாத. இயேசு கடவுள் பாருங்கள். அதனால தான் உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம். அப்போ செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறோம், ஒரு கட்டுப்பாடு இல்லை, அப்படியே தடவிக்கிட்டே இருக்கிறோம், மணிக்கணக்காக தடவுறோம். எல்லாத்துக்குமே இந்த வியாதி. இப்போ நானே சில நேரம் ஏதோ போர் அடிக்குது, எடுத்து பார்க்கலாமேன்னு இப்படியே பார்த்துட்டே இருந்தால் பார்த்தா மணி 1/2 மணி நேரம் ஆகிடும். ஓ மை காட், 1/2 மணி நேரமாக இதை தடவி இருக்கும், தெரியவே தெரியல. பாருங்கள், எப்போல்லாம் நீ செல்ஃபோனை தடவுறியோ அப்போல்லாம் நீங்கள் பிசாசோட முதுவை தடவுறீங்க. ஞாபகம் வச்சுக்கங்க. பிரைஸ் தி லார்ட். செல்ஃபோனை தொட்டாலே இவன் ஞாபகம் தான் வரும் போல இருக்கு. பாருங்கள், ஆண்டவர் அதுக்கு தான் இன்றைக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. பாருங்களேன், யோவான் 15:7-8 சொல்கிறாரு ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால். பார்த்தீங்களா? நிலைத்திருக்கணும். வார்த்தை நிலைத்திருக்கிறதுனா என்ன? சும்மா உட்காந்துட்டு அப்படியே வாசிக்கிட்டு உட்காந்துருக்கிறது இல்லை. என்ன வார்த்தையை வாசிக்கிறோமோ அதை செயல்படுத்துதல், அதான் நிலைத்திருப்பது. நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். பிசாசு என்ன செய்யறான்? இன்னைக்கு ஏமாத்துறான். பைபிள் எடுத்துக்கோ, வாசிக்கிற, நல்லா வாசிட்டியா, மூடி வச்சிரு. நீ எத்தனை தடவை வாசிச்சிருக்கிற பைபிளை? நான் 5 தடவை வாசிட்டேன். என்ன செஞ்ச? ஒன்று செய்கிற. இனிமே தான் யோசிக்கணும். ஒரு பிரசங்கியார் இப்படி தான் பிரசங்கம் வச்சுட்டு இருந்தாராம். சொன்னாராம், நான் 18 முறை விவிலியத்தை புரட்டி இருக்கிறேன், நான் 18 முறை விவிலியத்தை புரட்டி இருக்கிறேன் அப்படின்னு பிரமாதமாக பேசிட்டு இருந்தார். நீ எங்கேருந்து வேணாலும் எனக்கு சந்தேகம் கேளு, நான் 18 முறை புரட்டி இருக்கிறேன். கூட்டத்திலேருந்து ஒரு பிரதர் இருந்துச்சா, பிரதர் ஒரு சந்தேகம், சொல்ல எங்கேருந்து வேணாலும் கேளு, நீ பைபிள் நான் வேற பிச்சு வச்சிருவேன். அவர் கேட்டாராம், பிரதர் விவிலியத்தை நீங்கள் 18 முறை புரட்டி இருக்கிறீர்கள், விவிலியம் உங்களை எத்தனை முறை புரட்டி இருக்கிறது? இதை தான் ஆண்டவர் இன்னைக்கு கேட்க சொல்வார். விவிலியம் என்னையை புரட்டாமல் விவிலியத்தை நான் படித்து மனப்பாடம் பண்ணி ஏற்றி வச்சுக்கிறதுல என்னத்தை இருக்க முடியும்? அதுக்காக மனப்பாடம் பண்ணாதீங்கன்னு சொல்லலை. நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிற பெரிய குறையே என்னென்னா, ஒரு வசனம் கூட தெரியாது. அப்படியும் இருக்கக்கூடாது. வச்சா குடுமி, அடித்தா மொட்டை, தொட்டா எடுத்தா நான் 18 முறை வாசிப்பேன், இல்லைன்னா தொடவே மாட்டேன். ரெண்டுக்கு டேக்க பேலன்ஸ் அல்ல, அப்படி தானே? என்ன சொல்கிறீங்க? ஒத்துக்கிறீங்களா? பிரைஸ் எல்லாம். நமக்கு வயசு எத்தனைன்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வயசு என்னான்னு எல்லாம் வேறு வயசு இருக்குல்ல, 20, 30, 40, 50, 60. இத்தனை வருஷத்தில் இந்த பைபிளை நம்ம ஒரு தடவையாவது வாசிச்சிருக்கோமா? ஒரே ஒரு உண்மை சொல்லலாமா கடவுள்கிட்ட? யார் ஒரு தடவையாவது முழுசாக வாசிச்சிருக்கிறவங்க கை தூக்கி காட்டுங்களேன். பொய் சொல்லிடாதீங்க, கடவுள் கண்ணை கொத்தி விட்டுருவார். நல்லா தூக்குங்க. பாதி தூக்குனீங்கன்னா பாதி வாசிக்கன்னு அர்த்தம். நல்லா பாருங்கள், ஒரு 10-20 பேர் கை தூக்கிறீங்க. வெரி குட். கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்களேன், நல்லா தட்டுங்க. தேங்க்யூ. இப்போ கை தட்டினது அவங்களுக்கு இல்லை, தூக்குனவங்களுக்காக இல்லை, அவங்களுக்கு கடவுள் ரிவார்ட் பண்ணுவார். உண்மை சொன்னீங்க இல்லையா, நான் என்ன வாசிக்கலைன்னு, உங்களுக்காகத்தான். நீங்கள் சொன்ன உண்மைக்காக நாங்கள் உங்களை கை தட்டியிருக்கோம். ஏன் இதை நம்மளால் வாசிக்க முடியலையா? முடியாதா? எல்லா புஸ்தகமும் வாசித்தோம்ல, 1ஆம் கிளாஸ்லேருந்து படிச்சிருக்கோமே. நம்ம படிப்பினுடைய புஸ்தகத்தில் அடுக்கி வச்சா இவ்வளோ தூரம் வருமா இல்லையா? நம்ம அப்புறம் உலகத்தில் படித்த புஸ்தகம், போன புஸ்தகம், வந்த புஸ்தகம்லாம் இவ்வளோ தூரம் வருமா? எவ்வளோ வரும். இவ்வளோ புஸ்தகத்தை அடுக்கிட்டு இந்த ஒரு புஸ்தகத்தை வைங்க. இவ்வளோவும் படித்தோமே, இதை நம்மளால் படிக்க முடியாதா? படிக்க முடியுமா முடியாதா? ஏன் படிக்கலை? படிக்க நான் விரும்பலை.
அதான் வார்த்தை. ஐ ஹவ் நெவர் லைக்டு ஃபார் இட். அதை யோசிக்கலை. ஐ டிடன்ட் ஈவன் திங்க் ஆஃப். பார்த்தீங்களா? ஏன் நம்ம இதை யோசிக்கலை? இறை வார்த்தையை அறியாதவன் இயேசுவை அறியாதவன். நான் சொல்லுவேன், இறை வார்த்தையை தூக்காதவன் இயேசுவை தூக்காதவன். ஏன் கோயிலுக்கு வரும்போது ஏன் இந்த பைபிள் அப்படி தூக்கிட்டு வரலாமே? இதில் என்ன வெக்கம் இருக்க போது? அடுத்தவன் சொல்லி போனான், பெரிய பெரிய விசுவாசியா பாரு, பெரிய பைபிளை தூக்கிட்டு போகிறான் அவன். திட்டும் போது சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டுமே. என்னையும் தான் சொல்கிறாங்க. ஏதாவது சண்டை வரும்போது, என்ன ஊரெல்லாம் போய் போதிக்கிற, நீ இப்படி பேசுகிற, சொல்லிட்டு போட்டுமே. நம்மளும் பலவீனர்கள் தான். நம்ம கோபத்தில் கத்துவோம். இப்போ சொல்லுவான், எதிர இருக்கிறவன் சொல்லத்தான் செய்வான். அதுக்காக நம்ம வேலையை விட்டுட்டு அப்படி போய் உள்ள உட்காந்து யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க நம்மளை. இல்லையே. யாருக்கு நான் பயப்படுறேன்? உடலை கொல்ல மனிதர்களுக்கு அல்ல, ஆண்டவரை ஆத்மாவை கொள்ளுகிறவர்களுக்கே நீங்கள் அஞ்சுங்கள். ஏன் இந்த பைபிளை நம்மளை தூக்க முடியல? நம்மளால் இயேசுவை ஆண்டவர் இந்த பைபிள் இயேசுவை என்னால் தூக்க முடியலங்க. அந்தோனியார் முதல்ல பைபிளை தான் தூக்குனாரு. ஆண்டவர் இயேசு இறங்கி வந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட இருக்கணும்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? தெய்வத்தை இருக்கணும். யார் பைபிளை தூக்கிக்கிட்டு போகிறீங்களோ அவர்களோட இயேசு இருப்பார். பிரைஸ் தி லார்ட். இதை நீங்கள் பெரிய படம் காட்டுறது பாரு, யார் சொன்னாலும் சொல்லிட்டு போகட்டும். இதை தூக்குறதுக்கு ஒரு மனநிலை, மன உறுதி வேணுமே. நம்மக்கிட்ட இது வரைக்கும் இல்லையே. நாம் ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது அங்கேருந்து சொல்லிட்டார், பிரதரை கூப்பிட்டு அவர் சொன்னார், இங்கே எல்லாருமே அங்கி போட்டிருப்பாங்க ஃபாதர், நீங்கள் அங்கியில் தான் வரணுன்ட்டார். எனக்கு ஒரே பயமாகி போச்சு. ராத்திரி பூரா தூக்கம் வரல. ஏன்னா நாங்கள் அங்கி இந்த மாதிரி பூசைக்கு தான் போடுவோம். அப்புறம் கழட்டி வச்சுட்டு பேண்ட் ஷர்ட்டில் தான் எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இதான் முதல் முறை ஏர்போர்ட்டுக்குள்ளே நான் அங்கி போட்டுக்கிட்டு போகணும். அப்போ எல்லோரும் என்னை எப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்களே, மேலேங்களையும் பார்ப்பாங்களே. இது உங்களுக்கு பெருசாக தெரியாமல் இருக்கலாம். எனக்கு ராத்திரி பூரா தூக்கம் வரல. உடம்பு ஒரு மாதிரி ஜுரம் வர மாதிரியே இருக்குது. அங்கி போட்டுக்கிட்டு நான் நாளைக்கு எப்படி ஏர்போர்ட்டுக்குள்ளே போவேன்? அப்போ மனசுக்குள்ளே முஸ்லீம்ஸ்லாம் பார்க்குறோம், அவங்கெல்லாம் பர்தா போட்டு வராங்க. சிஸ்டர்ஸ்லாம் பார்க்குறோம், ஹேபிட்டல் மாட்டி தொப்பியெல்லாம் போட்டுட்டு போகிறாங்க. நம்ம ஒரு அங்கி போட்டுட்டு போகிறதுல என்ன இருக்குது? நம்ம அவங்களாம் ஒன்றுமே நினைக்கிறது இல்லையே. நம்ம இவ்வளோ பாருங்கள், பெரிய மனப்போராட்டம். அப்புறம் அடுத்த நாள் போட்டுக்கிட்டு தான் போனேன். அதனால் சில விளைவுகள் வந்துச்சு. அதை நம்ம சந்திக்கிறோம். இப்போ பாருங்கள், இதை செய்வதற்கு நம்ம ஏன் வெட்கப்படுறோம்? அதுதான் நான் யோசித்தேன். அப்போ இந்த பைபிளை தூக்குறதுக்கு நான் ஏன் வெட்கப்படுறேன்? நானும் வெட்கப்பட்ட நேரங்கள் உண்டு. இப்போ நான் வெட்கப்படுறதில்லை. கை தூக்குறதுக்கு நான் வெட்கப்பட்டிருக்கிறேன். கை தூக்கும் போது கூட்டத்தில் நின்று இப்படி நான் ஜெபம் அட்டன் பண்ணும்போது கை தூக்கும் போது பிசாசு என்கிட்ட பேசுவான், கை தூக்காத, எல்லா பொம்பளை பிள்ளையும் உன்னை தான் பார்க்குதுன்னா. அப்போ புரியல, இந்த பயப்படல பொய் சொல்கிறான் அப்படின்னு. இப்போ புரியுது. எவ்வளோவது ஒருத்தி பார்த்துருந்தா கூட நான் இங்கே நின்றுக்க மாட்டேன். ஒருத்தருமே பார்க்கல, அவன் சும்மா சொல்லியிருக்கான், எல்லாரும் உன்னை தான் பார்க்குறேன், எல்லாரும் உன்னை தான் பார்க்குறாங்க. அன்றைக்கி பொய் சொன்னவன் இன்றைக்கி மட்டும் உண்மை சொல்லிடுவானா? சொல்லுவாங்க, தீயாவியை விரட்டும் போது பிசாசு எல்லாத்தையும் சொல்லுமா, உண்மையெல்லாம் சொல்லி நம்மக்கிட்ட இருக்கிற பாவத்தெல்லாம் சொல்லிடுவானா? இதை எல்லாரும் சொல்லி யாருமே மந்திரிக்கிறதே இல்லை. தீயாவி பிடிச்சிருந்தா பின்னாடி ஒதுங்கிடுவாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரை இவன் சொல்லுவானாம்ல, என் பாவத்தெல்லாம் இவன் சொன்னான்னா அப்புறம் நீங்கள் என்னத்துக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கீங்க? அவன் வாயை மூட வேண்டியது நீங்கள் உங்கள் பொறுப்பு. அவன் அப்படியே சொன்னாலும் அவன் சொல்கிறதெல்லாம் பொய்யாத்தான் இருக்க போகுது. அது குறித்து நான் ஏன் கவலைப்படணும்? அப்போ என்னுடைய பணித்தளத்தில், நான் என்னுடைய பணிக்காலத்தில் இப்படி ஒரு சம்பவங்கள் வருகிற போது நான் பயப்படுறதில்லை, நான் துணிஞ்சு கையை வைப்பேன். ஏன்னா என் தேவன் என்னோட இருக்கிறார். பிரைஸ் எல்லாம், என் ஆண்டவர் என்னோட, நான் அவருக்காக ஓடுறேன். என் தேவ பிள்ளைகளை நம்ம யோசிக்கணும். நான் சிலுவையை தூக்கிக்கிட்டு போகிறேன்னா எப்படிப்பட்ட சிலுவை? சின்ன சின்ன அடையாளமே நம்மகிட்ட இல்லையே. யோசிச்சு பாருங்களேன். இனிமேல் எடுக்கலாமே. சின்ன சின்ன துன்பங்கள், கணவன் மனைவி அன்பு செய்து ஆரம்ப காலத்தில் கல்யாணம் கட்டிக்கிட்ட நேரத்தில் எப்படி பேசியிருப்பீங்க? செல்லம், அன்பே, ஆறுயிரே, கண்ணே, கனியமுதே அப்படியெல்லாம் சொல்லியிருப்பீங்க. இப்போ இந்தாடி இங்கே வா, இந்தா யோ. சில பேர் வீட்டுக்குள்ளே போனால் நமக்கு காதில் ரத்தம் வந்துடும் போல. பிள்ளைகளை கூப்பிடும் போது, எழுப்பும் போது, ஏர்ம மாட எந்திரிக்கிறா இல்லையா? எப்படி உங்களை காலையில் பள்ளிக்கூடத்துக்கு எழுப்புறாங்க அப்பா அம்மா? கண்ணே, கனியமுதே, அன்பே, ஆறுகிறே, எந்திரியப்பா, 7 மணி ஆகிவிட்டதே, பள்ளிக்கு செல்ல வேண்டாமா? பஸ்காரன் பாம்பாம் என்பானே, அப்படி எழுப்புறாங்களா? சொல்கிறா, இதெல்லாம் என்னமோ கவிதை கேட்குற மாதிரி இருக்கு சாமி. எரும மாட்டேன் எந்திரிக்கிறியா இல்லையா? சுடு தண்ணி தூக்கி ஊற்றிடுவேன். இவன்கிட்ட பிள்ளைங்கள்ட்ட கத்துறதுல புருஷன் எழுந்திரிச்சு ஓடிடுவார். எங்கே ஊற்றினாலும் ஊற்றிடுவார், நம்ம மேலே ஊற்றிடுவார். பாருங்களேன், ஏன் பிள்ளைங்களை நம்ம ஏஞ்சல்னு ஏன் கூப்பிடக்கூடாது?
ஏன் செல்லம் கூப்பிடக்கூடாது? ஏன் நல்ல வார்த்தையை சொல்லி கூப்பிடக்கூடாது? யோசிச்சு பாருங்களேன். சின்ன சின்ன அதெல்லாம் வர மாட்டேங்குது நமக்கு. we have to make it. சிலுவைன்னா ஆண்டவருக்காக சிலுவை சுமப்பு. எதிராளி வராங்க, அவங்க முடச்சிக்கிட்டு போகிறாங்க, நம்ம ஏன் கூப்பிட்டு பேசக்கூடாது? என்னக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கா. நம்ம ஒரு சோகமாக போயிட்டுருப்போம், அவங்க ஏதோ ஒரு சோகத்தில் இன்னொருத்தவங்க நிற்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ண, நம்மளே வேதனையில் போகிறோம், நம்ம என்னத்தை போய் பேச இல்லை. கூப்பிட்டு என்னக்கா நல்லா இருக்கீங்களா? ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குமா, அதான் இன்னமும் கையெல்லாம் வலிக்குது, அதான் டாக்டர்கிட்ட போயிட்டுருக்கேம்மா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களோட இருப்பார். நீங்கள் எல்லாம் ஜெபம், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே போகிறேன், எல்லாம் ஆண்டவர் நல்லபடியாக சார், ஒன்றும் இருக்காது, நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. இப்படி சொல்லலாம்ல. வார்த்தைக்கு காசு உண்டா? இல்லையே. சீக்கிரம் போய் பாருங்கள். நேற்று பின்னாடி விட்டாமா, அப்படி தான் சொன்னிச்சு, இப்படி நிச்சு போயிடுச்சு. அந்த அம்மா பஸ் ஏறி ஆஸ்பத்திரிக்கு போகிற வரைக்கும் தாங்குமான்னு தெரியல. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் வாயை திறந்தாலே ஒரே சாக்கடை தான், ஒரே சாக்கடை. நோயாளி கேன்சர் பேஷண்ட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்து 2 பேர் பேசுகிறான். அண்ணே, இந்த வியாதி வந்தவங்க யாரும் தப்பிச்சதாவே சரித்திரம் இல்லைண்ணே, 2 மாதம் 3 மாதத்தில் ஆளை சுருட்டி உள்ளே போட்டுரும்ண்ணே. எங்கள் வீட்டில் வந்து பேசுனாங்க, வெளியில் பேசல. எங்கள் அப்பா கேன்சரில் இருக்கிறாரு, நண்பர்கள்னு வந்து போர்வையில் வந்தவங்க பேசுகிறாங்க. அப்போ அந்த மனுஷன் எவ்வளோ வேதனைப்படுவார். அந்த எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குல்ல, சாக போகிறோமே அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் இருக்குல்ல. அப்போ அந்த மனிதர்களுக்கு முன்னாடி நீங்கள் போய் ஏன் இப்படி பேசுறீங்க? அப்போ யார் இப்படி பேசுகிறா பாருங்கள். கடவுளுக்கு முன்பாக துன்பங்களை தாங்க தெரியாதவர்கள். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை கூப்பிடுறாரு, எல்லாரும் போய் இந்த துன்பங்களை தாங்குகிற சீடர்களாக சீடத்திகளாக நம்ம மாறணும். சிலுவையை துன்புறும் ஊழியனினுடைய வெளிப்பாடுகளை நம்ம பார்க்குறோம் பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 7:13 இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். பார்த்தீங்களா? இப்படி நிறைய இடத்துல ஆண்டவர் வந்து நீங்கள் துன்பத்தை தாங்கி செல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கடவுளுக்கு ரோமையர் 12:1 கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வந்து நமக்கு நிறைய இடத்துல துன்பத்தை தாங்கு தாங்கு தாங்கு. பேதுரு அடிகளார் அவருடைய கடிதத்தில் எழுதுகிறார், நீ திருட்டு பயலாக இருந்து அடுத்தவன் காரியத்தில் ஈடுபட்டு கொலை செஞ்சு அதனால் ஒரு துன்பம் வந்து அந்த துன்பத்தை நீ கடவுளுக்கு கொடுத்தீங்கன்னா அது செல்லாது. நன்மை செய்து, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நான் நல்லா இருக்கிறேன், ஆனால் நீங்கள் வாலண்டியராக உள்ளே போகிறீங்க, ஒரு நன்மை செய்கிறீங்க, அதனால ஒரு துன்பம் வருது, அதனால் வரக்கூடிய துன்பத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவருக்கு இன்றைக்கி துன்பங்கள் வேணும் பிள்ளைகளே. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்வோம். ஆண்டவருக்கு இன்றைக்கி என்ன வேணும்? துன்பங்கள் வேணும். இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு துன்பங்கள் வேணும். அவர் துன்பங்கள் வழியாகத்தான் இந்த உலகத்தை மீட்டெடுத்தார்.